Hello children, in this session we are going to see prepositional phrases from page number 42 in your English book. What are prepositional phrases? These prepositions are formed by two-word or a three-word combination such as according to, along with, at the time of, because of, owing to, instead of, etc. These kinds of prepositions are used frequently in our day-to-day life. Children, already you know what are prepositions. Prepositions are the words which gives the position of the noun. Okay, இதில் இந்த prepositional phrasesல ரெண்டு வார்த்தையோ இல்லை ரெண்டு மூணு வார்த்தை கம்பைன் பண்ணி இந்த ப்ரிப்போசிஷனோட இடத்த அதோட வேலையை செஞ்சதுன்னா அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு, along with, at the time of, because of, owing to, instead of, இந்த மாதிரி. இப்போது அக்கார்டிங் டூவில் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது, அக்கார்டிங்கும் டூவும். அடுத்ததில் along withல பாருங்கள் 2 வேர்ட்ஸ் இருக்குது. at the time ofல 4 வேர்ட்ஸ் இருக்குது. because of 2 வேர்ட்ஸ், owing to 2 வேர்ட்ஸ், instead of 2 வேர்ட்ஸ். இப்படி 2 வேர்ட் 3 வேர்ட் 4 வேர்ட் காம்பினேஷனில் வர்ற ப்ரிப்போசிஷன்ஸை ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ன்னு சொல்கிறாங்க. These kinds of prepositions are used frequently. நம்ம அடிக்கடி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசும்போதோ எழுதும்போதோ இதை நம்ம பயன்படுத்துகிறோம். Now let's pass on to page number 43. There is a table. இந்த பாருங்க, preposition எதெல்லாம் according to அதோட மீனிங் வந்து அதன்படி, தமிழில் அதோட மீனிங் அதன்படி, இங்கிலீஷில் as stated by, on the authority of, இது வாறு சொன்ன மாதிரி அப்படின்னு அதோட மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்கள். according to the weatherman we can expect more cold weather this week. வெதர்மேன்னா வானிலை அறிக்கை சொல்கிறவங்க. நீங்கள் டிவியில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. இப்போ மழை நேரம் நீங்கள்லாம் ரொம்ப ஆசையாக கேட்குறது. நியூஸ் ஃபுல்லாக எப்போதும் டெய்லி நியூஸ் கேட்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க கிளாஸில். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த மழை நேரம் வந்துடுச்சுன்னா லீவ் விடுறாங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்க, அப்போ தான் ரொம்ப ஆசையாக ஆர்வமாக டிவி வச்சு பார்ப்பீங்க. அதில் ஃபுல் நியூஸை பார்க்க மாட்டீங்க. வெதர் ரிப்போர்ட்டு சொல்லும் போது, வெதர் ரிப்போர்ட்னா வானிலை அறிக்கை, அதை சொல்கிறவங்க வெதர்மேன். ஓகே, அக்கார்டிங் டு த வெதர்மேன் we can expect more cold weather this week. இப்போ அவர் சொன்னபடி அதன்படி அந்த வெதர்மேனோட ரிப்போர்ட் படி இந்த வாரம் ரொம்ப குளிரான கிளைமேட் இருக்குமா. ஓகே, இதுதான் அந்த எக்ஸாம்பிள். சென்டென்ஸ் அக்கார்டிங் டுவை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், அலாங் வித். இந்த அலாங் வித்தை அதோட மீனிங் வந்து உடன் அர்த்தம். ஓகே, டுகெதர் வித், அலாங் வித், டுகெதர் வித்னா அதன் கூடவே. இப்போ அதை எப்படி ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். we have to give importance to physical education along with all the academic subjects. இப்போ நம்ம படிக்கிறதுல பாடத்தை மட்டுமே படிக்கக்கூடாது. நமக்கு கிளாஸில் சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல். இப்போ இந்த 5 பாடம் மட்டும் படித்தா போதுமா? ஒருத்தர் ஸ்கூலுக்கு வந்தால் ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெறுமனையாக கிளாஸுக்கு வந்து படிப்பை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. டிசிப்ளின்டாக இருக்கணும், மேனஸோடு இருக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும் இது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த ஒரு போட்டி வந்தாலும், பேச்சு போட்டியோ கட்டுரை போட்டியோ, ஓகே, எலக்யூஷன், எஸ்ஏ ரைட்டிங், பேச்சு போட்டியை தான் எலக்யூஷன் சொன்னேன், கட்டுரை போட்டியை எஸ்ஏ ரைட்டிங். இது மட்டுமா, ட்ராயிங், அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம என்ன செய்யணும், we have to participate. அப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனை உடற்கல்வி, அதுலேயும் நம்ம அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். வெறுமனையாக நம்ம படிப்பை மட்டும் வச்சுக்கக்கூடாது. இதுவும் ஒரு வகையான கல்வி தான், உடற்கல்வியும் ஒரு வகையான கல்வி,
அதில் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சிறந்தவங்க தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ அதில் ரொம்ப வெல்வர்ஸ்டாக இல்லாதவங்க யோகா கற்றுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேயா? அப்போது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். Now let's see the third word, because of. Because ofனா ஏனென்றால், on account of. அதோட மீனிங் இங்கிலீஷில் on account of. எக்ஸாம்பிள் பாருங்கள். we stayed at home because of the bad weather. நாங்கள் வீட்டிலே தங்கிட்டோம், ஏன்னா அந்த வெதர் வானிலை ரொம்ப மோசமாக இருந்ததுனால வீட்டிலே தங்கிட்டோம். அப்போ பிகாஸ் ஆஃப்க்கு மீனிங் ஏனென்றால், ஏன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் வேர்ட் ஓயிங் டு. ஓயிங் டுன்னா அதுக்கு மீனிங் காரணமாக, அதன் காரணமாக. ஓயிங் டுக்கு மீனிங் பிகாஸ் ஆஃப், அதுவும் காரணமாக தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓயிங் டு அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட். நான் உன்னோடைய அழைப்பை, இன்விடேஷனாக அழைப்பு, அதை நான் என்னால் ஏற்க முடியாது, ஏனென்றால் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வேலையில் என்கேஜ் ஆகிட்டேன், ஈடுபட்டுருக்கேன். ப்ரீவியஸ்னால் முன்னாடியே, முந்தைய அப்படின்னு மீனிங். இப்போது அந்த முந்தைய வேலையின் காரணமாக என்னால் உன்னோட அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியலை, அதுதான் அதோட மீனிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நவ் லெட்ஸ் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் வேர்ட், இன்ஸ்டெட் ஆஃப். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா அதற்கு பதிலாக. இன்ஸ்டெட் ஆஃப்னா அதுக்கு பதிலாக, இன் பிளேஸ் ஆஃப். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொன்று வச்சோன்னா அது இன் பிளேஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார், இன்ஸ்டெட் ஆஃப். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் பிரிங்கிங் யுவர் கிளாஸ் ஒர்க், இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இன் யுவர் கிளாஸ் ஒர்க் யூ கேன் டேக் டவுன் இன் யுவர் ரஃப் நோட். இதுக்கு பதிலாக அதில் எழுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ விஷ் I were going to the party instead of my brother. நான் ஆசைப்படுறேன், விஷ் பண்ணுறேன், என்ன மாதிரி, என்னோட சகோதரனுக்கு பதிலாக நான் அந்த விருந்தில் இல்லை விழாவில். பார்ட்டினா ரெண்டு மீனிங் இருக்குது, விருந்துன்னு சொல்லலாம், விழான்னு சொல்லலாம். நான் என்னுடைய சகோதரனுக்கு பதிலாக நான் போகணும்னு விரும்புகிறேன். விஷ்னா விரும்புகிறது. ஓகே. now let's pass on to the next one, in the event of. இந்த ஈவெண்ட் ஆஃப் மீனிங்னா அப்படி நடந்துச்சுன்னா, இன் கேஸ் ஆஃப் அவ்வாறு இருந்துச்சுன்னா. இப்போ எக்ஸாம்பிள் பார், த மேட்ச் வில் பி ஸ்டாப்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின். மேட்ச்னா போட்டி, போட்டி எப்போ நிறுத்தப்படும்? இந்த ஈவெண்ட் ஆஃப், இவ்வாறு நடந்துச்சுன்னா. எவ்வாறு நடந்துச்சுன்னா, ஹெவி ரெயின், ரொம்ப கனமழையாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கடும் மழையாக இருந்துச்சுன்னா மேட்ச்சை நிறுத்திடுவாங்க. அப்போ எப்போ நிறுத்துவாங்க? இப்படி நடந்துச்சுன்னா. எப்படி நடந்துச்சுன்னா, ஹெவி ரெயின் இருந்துச்சு. அப்போது ஒரு இன்கேஸ் ஆஃப், மழை பெஞ்சாதான் போட்டியை நிறுத்துவாங்க. ஸோ இந்த இன்கேஸ் ஆஃப், இந்த ஈவெண்ட் ஆஃப்லாம் சேம் மீனிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் அண்ட் இட்ஸ் மீனிங். அந்த எக்ஸாம்பிளில் யூட்டிலைஸ் பண்ணும்போது எப்படி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 43 in your English book. Refer to the dictionary to find out the meaning of the following prepositions and match them with the correct meaning. You can do it as an activity or else you can listen to the video and you can take down in your English book. First one, preposition due to. அதோட மீனிங் என்ன? Due to na காரணமாக, because of. Second one, except for. Except for, the meaning is with the exception of. அதை விட்டுட்டு. except for na இதை தவிர மீதி எல்லாம். இப்போ with the exception of. okay. Third one, with reference to. அப்படின்னா referring to. இதன் தொடர்பாக, இதன் காரணமாக, அந்த ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்கிறது, reference to. Then fourth one, in spite of. in spite of, disregarding the difficulty. இப்படி இருந்த போதிலும், இவ்வளோ இருந்தால் கூட. இப்போ in spite of heavy rain I attended the school. எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இவ்வளவு மழை இருந்த போதிலும் நான் பள்ளிக்கு சென்றேன், அதுதான் அதோட மீனிங். ஸோ in spite ofக்கு disregarding the difficulty, அதுதான் உங்களோட ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், in addition to. அது போக, மேலும், அதோடு சேர்த்து அப்படின்னு சொல்கிறது, in addition to it.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், ஐ ஹாவ் அ ப்ளூ பென், இன் அடிஷன் டு தட் ஐ ஹாவ் ஸ்கெட்ச் பென்ஸ் ஆல்சோ. அப்போ நீ வந்து என்ன சொல்கிற, ஏற்கனவே கிட்ட ப்ளூ பென் இருக்குது, அது போக கலர் ஸ்கெட்ச் பென்ஸும் நிறைய வச்சுருக்கேன். அப்போ அது கூடவே வச்சுருக்கிறது, இன் அடிஷன். ஓகே, அப்போது உங்களோட ஆன்சர் ஆடட் டு, அது கூடவே. நெக்ஸ்ட் 6th ஒன், இன் பிளேஸ் ஆஃப். இன் பிளேஸ் ஆஃப், அப்போ இதுக்கு பதிலாக ஒரு விஷயத்துக்கு பதிலாக அதை எடுத்துகிட்டு இன்னொன்று அதை இடத்துல வைக்கிறது. அப்போது உன்னோட ஆன்சர் ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட், நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன், ரிகார்ட்லெஸ் ஆஃப். ரிகார்ட்லெஸ் ஆஃப்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். அது வந்து எதுவாக இருந்தாலும் இதுதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நீங்கள் வந்து நாளைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலைனாலும் நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் படிக்கிறத படிப்பீங்க. ஸ்கூல் இருந்தாலும் இல்லைனாலும் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமுக்கு புக்ஸை எடுத்து உட்காந்து படிப்பீங்க. அப்படி தானே? ஐ ஹோப் லைக் தட். நான் அப்படி தான் நம்புகிறேன், நீங்கள்லாம் படிப்பீங்க. அப்போது ரிகார்ட்லெஸ் ஆஃப்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், என்ன நடந்தாலும் உன்னோட டியூட்டியை ஃபெயில் பண்ண மாட்டீங்க, அது ரொட்டீனாக நடக்கிறது, அதுதான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். த நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த சேக் ஆஃப். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், இவங்களுக்காக, ஃபார் த சேக் ஆஃப் மை மதர் ஐ எம் ஸ்டடியிங் அப்படின்னு சொல்வியா, இல்லை ஃபார் த சேக் ஆஃப் யுவர் செல்ஃபா? யாருக்காக படிக்கிறீங்க? உங்களுக்காக படிக்கிறீங்க. அப்போ அம்மாவுக்காக என்ன செய்வீங்க, ஃபார் த சேக் ஆஃப் மை மதர் ஐ பார்ட்டிசிபேட்டட் இன் த காம்படிஷன். இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஆசையாக இருக்கலாம், ஒரு காம்படிஷனில் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அம்மாவுக்காக தான் காம்படிஷனில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்வியா? நீயும் இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். அப்போ வேறு என்ன சொல்லலாம், வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கொஞ்சம் ஏதாவது ஒரு கிளாஸில் போய், இப்போ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை படிக்க வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அப்போ இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ வில் கோ ஃபார் த கிளாஸ், இஸ்ன்ட் இட்? அப்போது ஃபார் த சேக் ஆஃப், அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப், எங்கள் அம்மாவுக்காக இதை பண்ணினேன், எங்கள் அப்பாவுக்காக இதை பண்ணேன்னு சொல்வீங்கள்ல, அதுதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். மேட்ச் த ஃபாலோயிங். Now let's pass on to the next one. Next activity D. Fill in the blanks by choosing the most appropriate prepositional phrase from the given option. Number 1, everything falls to the ground because of Earth's gravitational pull. இதன் காரணமாக, அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் புல் அதோட காரணமாக தான் நமக்கு திங்ஸ் எல்லாமே கிரவுண்டில் விழுது. ஓகே, அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பிகாஸ் ஆஃப். செகண்ட் ஒன், த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. ட்ரையல் எப்படி நடத்தி பார்க்குறாங்க, முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, இன் அக்கார்டன்ஸ் வித். இப்போது அந்த ரூல் படி செஞ்சு பார்க்கும்போது தான் அந்த ட்ரையலை நம்ம அந்த லா வந்து கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ண முடியும். அப்போது இன் அக்கார்டன்ஸ் வித், அதுதான் நம்மளோட ஆன்சர். நவ் லெட்ஸ் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். பேஜ் நம்பர் 44. Thus a temple right dash my house, in back of, apart from, in front of. There is a temple right in front of my house. Okay, next fourth one, as a dash of his hard work he achieved the target. Option A, instead of, B, result of, C, apart from. So எது காரணமாக, அவனுடைய ஹார்ட் ஒர்க்கின் காரணமாக அவனுடைய டார்கெட், அவனோட கோல், அதை அவன் அச்சீவ் பண்ணுறான். அப்போது காரணமாகன்னு வரும்போது என்ன வரும், ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப், அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த டேஷ் நெக்லிஜென்ஸ். எதனால் தோல்வி ஏற்படுது, எதன் காரணமாக, கான்சிக்வன்ஸ்னால் அதோட முடிவு. எதோட முடிவு, நாம் வந்து அலட்சியம் பண்ணால், நெக்லிஜென்ஸ்னால் அலட்சியப்படுத்தணும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம அலட்சியப்படுத்தாமல் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினா தான் நாம் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லையா? அப்போ ஃபெயிலியர் வர்றது எதன் காரணமாக, கான்சிக்வன்ஸ் தான் ரிசல்ட், இதன் காரணமாக, இதன் விளைவாக அப்படின்னு சொல்கிறது. அப்போ கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ். நவ் நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஷ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க, பொம்மை கொடுக்குறாங்க. சாதாரணமாக சில்ட்ரன்ஸ் டே ஆனப்போ சில்ட்ரனுக்கு என்ன கொடுப்போம், ஸ்வீட்ஸ் கொடுப்போம். அப்போது ஸ்வீட்டும் கொடுத்து
டாய்ஸும் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஆன் த டாப் ஆஃப்னா ஸ்வீட் மேலே பொம்மை வச்சு கொடுக்குறாங்களா, டியூ டுனா இந்த ஸ்வீட் கொடுக்குறதுனால பொம்மை கொடுக்குறாங்களா, இன் அடிஷன் டுனா ஸ்வீட்டும் கொடுத்து பொம்மையும் கொடுக்குறாங்க. இதுதான் கரெக்ட் மீனிங். அப்போ இன் அடிஷன் டு தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நவ் லெட்ஸ் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 7th one. Parents must be informed dash any indisciplined conduct of their wards. பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கணும்? ஏதாவது இன்டிசிப்ளின் ஒழுங்கினமாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வார்ட்ஸ்னால் அவங்களோட குழந்தைங்களை பற்றி ஏதாவது தவறான நடவடிக்கையில் குழந்தைங்க ஈடுபட்டா, இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது நேரத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு வகையான இன்டிசிப்ளின் தான். அதே மாதிரி கிளாஸில் மிஸ்பிஹேவ் பண்ணுறது, புக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கொண்டு வராமல் இருக்கிறது, எவ்ரிடே லேட்டாக வர்றது, இதை மாதிரி நிறைய யூனிஃபார்ம் ரெகுலராக போட்டுட்டு வராமல் அன்யூனிஃபார்மில் வர்றது, ப்ராப்பர் யூனிஃபார்மில் வராமல் இருக்கிறது, இது எல்லாமே இன்டிசிப்ளின் தான். அப்போ பேரண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சால் தான் அவங்க சரி பண்ணி அனுப்புவாங்க அவங்களோட குழந்தைகளை. அப்போ இதில் வந்து பிகாஸ் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப், இந்த 3ல் நம்மளோட ஆன்சர் இன் கேஸ் ஆஃப். இவ்வாறு ஏதாவது நடந்தால் தான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே நடக்கலைன்னா பேரண்ட்ஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு எப்போ இதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி இன்டிசிப்ளின். Okay, now let's pass on to the 8th one. He didn't turn up dash his busy schedule. இப்போ அவன் வந்து திரும்பி வரல. எதனால்? அவனுக்கு அவனோட வேலை வந்து ரொம்ப வேலையில் பிஸியாக இருக்கான். அவன் வந்து தொடர்ந்து வேலையில் ஈடுபட்டிருக்கான். அவனுக்கு ஃப்ரீ டைம் இல்லை, அதனால் அவன் திரும்பி வரல. அப்போ எதனால்? கான்சிக்வன்ஸ்னால் ரிசல்ட், டியூ டுனா அதன் காரணமாக, எக்ஸப்ட் ஃபார்னா அதை தவிர்த்து. அப்போ இங்கே வந்து நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி, டியூ டு காரணமாக, அவனுக்கு வேலை காரணமாக அவன் திரும்பலை. டேர்ன் அப்னா திரும்பி வரல. நெக்ஸ்ட் கொஸ்டின். குளோபல் வார்மிங் இஸ் டேஷ் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். குளோபல் வார்மிங்கிறது புவி வெப்பமடைதல். எது காரணமாக புவி வெப்பமடைதல்? க்ரீன் ஹவுஸ் எமிஷன்னா நம்ம ஏர்த்தை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு ஒரு லேயர் இருக்குது. இப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த லேயர் இருக்கிறதுனால சன் ரேஸை அதை ட்ராப் பண்ணுது. அப்போ ஹீட் ஆகும் நம்ம ஏர்த்து. இப்போ சப்போஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடோட லெவல் கூட கூட ஹீட்டை அதிகமாக அது உள்ளே இழுக்கும். சன்னோட ஹீட்டை அதிகமாக உள்ளே இழுக்கும்போது குளோப்னால் நம்ம பூமி வந்து அதிகமாக வெப்பமடையுது. அதுதான் இப்போ எதன் காரணமாக இது நடக்குது? an effect of, in spite of, in addition to. அப்போது க்ரீன் ஹவுஸ் எமிஷன் காரணமாக, அதன் விளைவாக. அப்போது நம்மளோட ஆப்ஷன் வந்து an effect of, A. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10th one. dash several warnings he continued to swim. நிறைய அவனுக்கு எச்சரிக்கை செஞ்சும் அவன் என்ன பண்ணுறான்? தொடர்ந்து ஸ்விம் பண்ணுறான், நீச்சல் அடிக்கிறான். இப்போது டியூ டு, இன்ஸ்பைட் ஆஃப், பிகாஸ் ஆஃப். டியூ டுனா இதன் காரணமாக. இப்போ நிறைய வார்னிங் கொடுத்ததுனால அவன் நீந்துறானா? பிகாஸ் ஆஃப்னா வார்னிங் கொடுத்ததன் காரணமாக. இப்போ இன்ஸ்பைட் ஆஃப்னா அப்படி நடந்திருந்த போதிலும் அவனுக்கு நிறைய என்ன பண்ணுறாங்க? வார்னிங் கொடுத்துருந்தாங்க, எச்சரிக்கை செஞ்சால் கூட அவன் வந்து என்ன பண்ணலை? அதை வந்து கீழ்ப்படியலை. ஸோ அப்போ இன்ஸ்பைட் ஆஃப்னா இதன் விளைவாக கூட அவன் அதை கண்டினியூவாக என்ன பண்ணுறான்? ஸ்விம் பண்ணுறான். ஸோ 10th one answer, in spite of. Now let's continue with the next exercise. You have to replace. இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸஸையும் கரெக்டான ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸஸை வச்சு அண்டர்லைன் பண்ணணும். ஜானு இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10 in the event of the teachers. இப்போது பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ் ஷீ இஸ் அ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு பிகாஸ் ஆஃப் அந்த இடத்துல போட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன் அடிஷன் டு ஹர் பாவர்ட்டி. இன் அடிஷன் வராது, அவள் ஏழையாக இருந்த போதிலும். அப்போனா இங்கே இன்ஸ்பைட் ஆஃப் வரும். இன் அடிஷன் டுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப். ஷீ இஸ் ஆல்வேஸ் நீட். இன்ஸ்பைட் ஆஃப் ஹர் பாவர்ட்டி ஷீ இஸ் ஆல்வேஸ் நீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர். இன்கேஸ் ஆஃப். இன்கேஸ் ஆஃப்னா ஒரு வேளை அப்படி இருந்தால், இது அப்படி இல்லை, பிகாஸ் ஆஃப் அதன் காரணமாக. பிகாஸ் ஆஃப் ஹர் சிம்பிளிசிட்டி, அவளுடைய எளிமை காரணமாக அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்போ இன்கேஸ் ஆஃபை எடுத்துகிட்டு பிகாஸ் ஆஃப் போடணும்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு ஹர் ஸ்டடீஸ் ஷீ ஆல்சோ டேஷ் பார்ட்டிசிபேட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ். இப்போ அக்கார்டிங் டுனா இதன்படி இல்லை, அவள் படிப்பை தவிர அவள் என்ன பண்ணுறா, ஸ்போர்ட்ஸ்லேயும் ஈடுபடுறா, அதுலேயும் பங்கு பெறுகிறாள். அதனால் அக்கார்டிங் டுவை எடுத்துகிட்டு அப்பார்ட் ஃப்ரம் போடணும். Okay, next sentence. Let's see the next sentence. She gets on with everyone in case of dash age and gender in the school. இப்போ in case ofக்கு as a consequence அவள் வந்து என்ன பண்ணுறா, அவளோட வயதின் காரணமாக, அவளுடைய வயது, ஜெண்டர்னா என்ன இனம், ஆணினமா பெண்ணினமா, அவள் என்ன பண்ணுறா, எல்லாரோடையும் மிங்கிள் ஆகிறா. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், in opposition to taking leave, she ensures dash that she completes the work given before she goes to school next day. இப்போ in opposition to எடுத்துட்டு இந்த event of taking leave, அவள் லீவ் எடுத்தா, எப்போ லீவ் எடுக்கிறேன்னு சொன்னால், நான் லீவ் எடுத்தேன்னா நான் வந்து லீவ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்படின்னு அவள் என்ன சொல்கிறா, உறுதியாக சொல்கிறா. நான் என்னோடய ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் டே நான் போகிறதுக்கு முன்னாடி நாளே எல்லாம் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இன் அப்போசிஷனை எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட் ஆஃப் டேக்கிங் லீவ்னு வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ப்ரிப்போசிஷனல் phrases. We shall meet in the next video. Thank you.